வணக்கம். எம்பி டாக்டர் சுசித்ரா. இன்றைக்கி நான் கொஞ்சம் வயசானவங்களில் சில விஷயங்களை நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். அதாவது என்னென்னா, அவங்களுக்கு ஈஸியாக கன்ஃப்யூஷன் வரலாம். அதாவது ஒரு 70 வயசுக்கு மேலே 80 வயசுக்கு மேலெலாம் இருக்கவங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ், சின்ன சின்ன வித்தியாசம் இருந்தால் கூட அதில் அவங்களுக்கு கன்ஃப்யூஷன் வந்துடும். அதாவது எங்கே இருக்கோம் என்னன்னு தெரியாமல் தப்பாக சொல்கிறது, இல்லை என்ன பேசுகிறோன்னு தெரியாது, ஏதோ உளறுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அது கன்ஃப்யூஷன் ரொம்ப ஈஸியாக வந்துடும், ரொம்ப சுலபமாக வந்துடும் வயசானவங்களுக்கு. எதனாலன்றது டாக்டர்கிட்ட பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆனால் என்னென்ன காரணங்கள் இருக்கலாம்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ வயசானவங்க தப்பாக ஏதாவது மாற்றி பேசுகிறாங்கன்னா, இல்லை உளர்றாங்க அப்படின்னீங்கன்னா, நீங்கள் உடனே அவங்களுக்கு வயசானதுனால தான் டெமென்ஷியா வந்துருச்சு, அதாவது வயசானதுனால தான் பிரச்சனை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சில சமயம் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அதாவது யூரினில் சிறுநீரில் கிருமிகள் இருந்தால் அவங்களுக்கு அந்த மாதிரி பாதித்து மொத்தமாக கன்ஃபியூஷன் காஸ் பண்ணும். அது ஒரு ஆன்டிபயோட்டிக் சில ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒரு கோர்ஸ் மாதிரி கொடுத்தா சரியாயிடும். அதை தவிர சோடியம்னு உடம்புல ஒரு எலக்ட்ரோலைட் இருக்குது, ஒரு அணு இருக்குது. அது குறைச்சலாக இருந்தாலோ சில பேருக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரலாம். அந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. அதனால் வயசானவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக மாற்றி பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் டாக்டர்கிட்ட போய் பாருங்கள். ஏன்னா சிலதெல்லாம் சரி பண்ணக்கூடிய காரணங்கள். வணக்கம்.